ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பாக்குறீங்க. எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் எல்லாமே இங்க வந்து நடத்தி வச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறீங்க. என்னன்னா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட நடிப்பு மேல நடிப்பா நடிச்சு எல்லாரையும் கவுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம விஜய் வந்து எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல் புள்ளி வச்சிருக்கணும். நம்ம தம்பின்றத என்னைக்குமே அவன் மறக்கவே கூடாது. அவன் வாழ்நாள்ல என்னைக்குமே அந்த மல்லி கூட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ பயங்கரமான ஒரு பிளான பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு நடிப்பு. அது என்னன்னா, கரெக்டா வெண்பா வந்து இது வீக்கெண்ட் வேற, அவளை எங்கேயாச்சும் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி, விஜய், அந்த வெண்பா 3 பேரும் ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அந்த பிளானை வந்து எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளானை போடுறா. அதுவும் இல்லாம ராஜேஷ் வந்துட்டு முதல்ல சொல்லிடுறாங்க, சும்மா இவளை கூட்டு வெளியெல்லாம் திரு வேலை வச்சுக்காத, அவளை ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளை வெளியெல்லாம் கூட்டு போனீங்கன்னா நம்மளோட இமேஜ் என்ன ஆகுது, அதனால நான் சொல்றதை கேளு, இவளால எங்கேயும் கூட்டு போறது அந்த வெள்ளை வச்சுக்காத, வெண்பாவை கூட்டு போறியா அதோட இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னக்கா பேசிட்டு இருக்க நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, வெண்பா வந்து என்னோட மனைவி, வெண்பா வந்து என்னுடைய பொண்ணு, மல்லி வந்து என்னோட மனைவி, அவங்க 2 பேரும் வெளில கூட்டு போய் சந்தோஷமா வச்சுக்கிறதா என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் மேல தத்துவமா பேசிக்கிறாரு. நீ என்ன பேசணும் உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா, சத்தியமே எனக்கு புரியல, இருந்தாலும் நான் அதை பத்தி கவலையும் பட போறதில்ல, ஏன்னா நீ எதையும் சொன்னாலும் கேட்கவும் போறதில்ல, ஆனா நான் அதை பத்தி கவலையும் பட போறதில்ல, சரி அதை விடு, நான் சொல்றதை இப்ப கேளு, அவளை நீ வெளில கூட்டு போகக்கூடாது, கூட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, அதை நீ சொல்லாத, நீ சொல்றதுக்கு அதுக்கு தகுதியே இல்லை, நீ உன் புருஷன் வீட்டுல போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் அதிகாரம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டு ஆளுங்களை வந்து அதிகாரம் பண்றது, அவங்களை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றது, அதுவும் இல்லாம அவங்களை எப்படி அடக்கி வைக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருக்கா, நீ இனிமேலும் திரும்பி வாழலன்னா அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாசப்படியை கூட தாண்டல, அதுக்குள்ள ஐயோ ரஜிமா ரஜிமா மைக்க போட்டீங்களா, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், ஐயோ அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தறியாச்சுன்னு ஓடி வராருங்க. பாருங்க விஜய் தாங்க அக்கா பாசங்கிறது, பறந்து ஓடி வந்தவர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறி போக மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிய வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி மல்லியை வந்து அந்த ராஜேஸ்வரின்றது ரொம்பவே சினிமா போட்டு வேலை வாங்குறது, அடிக்கிறது, உதைக்கிறது, காலம் கேட்கறது, என்னென்ன சினிமா போட முடியும் அவ்வளோ சினிமா போட்டுங்கிறா. உடனே இந்த ராஜ்மாவுக்கு இவ வந்து நல்லா செய்யறாளே, இவ வந்து நல்ல பேர் வாங்கிய வேலையை, அதுக்கப்புறம் நம்ம தான் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் வைத்தறிச்சு எப்படியாச்சும் இவளை கொலை பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம விஜய்க்கு ஷாக் ஆயிடுது. அப்படி என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன ராஜ்மா அவ வந்து உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவா போல, உங்க கையை காலாமத்துட்டு இருக்கா அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டா அப்பதாங்க சொல்றாங்க, இதெல்லாம் உண்மை நினைச்சா இதெல்லாம் உண்மையே கிடையாது, நான் சொல்றதை கேளு ரஞ்சிதா, இதெல்லாமே டிராமா தான், அந்த மல்லியை வந்து என் காலில் விளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சவால் விட்டல, அதை நான் ஜெயிக்க தேவையில்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன், இதுக்கு மேலே நீ என்ன நம்பலனா கண்டிப்பா அது வந்து உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா நான் வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை, வேணா அந்த டாக்டரை கூட கீழே அவங்களும் இங்கே நடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அது எல்லாத்தையும் கேட்ட விஜய்க்கு செம டென்ஷனு அப்படியே வந்துச்சு பாருங்க, கோவம் 2 பேரும் துவம்சம் பண்ணிடலான்ற அளவுக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட காட்டுறாங்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்னைக்கு அந்த வீடியோ 2வது